நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜனவரி 16 முதல் 22 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 1 முதல் 4 பாதங்கள், கேட்டை 1 முதல் 4 பாதங்கள். செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. செவ்வாய் இப்பொழுது ரிஷபத்தில் இருந்து ராசியை பார்க்குறார். மீனத்தில் இருக்கிற குரு ராசியை பார்க்குறார். ராசியே குரு பார்க்குறதும் ராசிநாதன் பார்க்குறதும் பெரிய விசேஷங்க. இது ஒன்றே போதும் விருச்சிக ராசிக்கு எல்லாத்துலேயும் நீங்கள் வின் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு நல்ல தொழிலில் உத்தியோகத்தில் சிறந்து விளங்க போகிறீர்கள். எடுக்கின்ற காரியங்கள் சக்ஸஸ் ஆக போகிறது. 2ஆம் இடத்து அதிபதி 5ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 8க்குடைய புதன் 2ல் அமர்ந்திருக்கிறார். ஒரு சிலருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஆனாலும் அந்த கடன், சில பேருக்கு கடன் பிரச்சனைகளால் அந்த கடன் சரி பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கலாம். இல்லை கடனே இதுவாகி போச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக கடன் வாங்கி நீங்கள் சுப செலவுக்கு வச்சிங்க. எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு வாரம் இது அப்படின்னு சொல்லலாம். சரி, தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் எப்படி இருக்க போகுது? 10ஆம் இடத்து அதிபதி 3ல் போய் அமர்ந்திருக்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் உட்கார்ந்த இடம் தான் சரியில்லை. சனி பகவானோடு சேர்ந்து சனி பகவான் வீட்டில் உட்காந்துருக்கார். அப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வாரம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மேனாமணிக்கையாக வேலை பார்க்க முடியாது. எதை செஞ்சாலும் அலுவலகத்தில் ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க. ஒரு உத்தியோகம் பார்க்குற இடத்துலையும் ஏதோ ஒரு இதுவாக இருக்கும். தொழில் பண்ணுற இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதிகமாக லெபோரியஸ், ரொம்ப அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். மேனாமணிக்கையாக வேலை பார்க்க முடியாது. ஆன போதிலும் உங்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ரெஸ்பான்சிவ், அதாவது அதிகமாக அவங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கோரிக்கை வைப்பாங்க. எது இருந்த போதிலும் வேலைக்கு போகிறவங்களுக்கு, உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலை பலு இருக்கும் ஒழிய, ஆனால் கடைசியில் ஒரு நிம்மதி கிடைக்கும், நல்ல ரெமுனரேஷன் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் அதே நிலை தான். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. ஒரு சிலருக்கு அதாவது பழைய கடனை ஃபுல்லாக அடைச்சிட்டு புதிய கடனை நீங்கள் வாங்கி குடும்ப செலவுக்கோ மற்ற சுப நிகழ்ச்சிகளுக்கோ கூட நீங்கள் வச்சுக்கலாம். கணவன் மனைவி நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். இது ஒன்றும் குறை கிடையாது. அப்போது இதை பொறுத்தவரையும் கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க. 11ஆம் இடத்து அதிபதி புதன் 2ல் உட்காந்துருக்கார். 8 குடையனும் எடுத்துக்கலாம். அதுதான் கடன் காட்சிகள் போகும்னு நம்ம சொன்னோம். போய் மீதம் இருந்து நல்ல ஒரு சேவிங்ஸ் அமையும் அப்படின்னு சொல்கிறோம். ஆரோக்கியம் 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அஷ்டலட்சுமி யோகத்தை தரார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை இருந்தால் சட்டு போட்டு கடன் ஆகி புதுசாக கடன் வாங்கி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம். என்னதான் இருந்தாலும் செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கிறதால அந்நிய நபர்களிடம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்கள். 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். ஏன்னா 1, 5, 9 சிறப்பாக இருக்குது. 1ஆம் இடம் சிறப்பு, 5ஆம் இடம் சிறப்பு, 9ஆம் இடம் சிறப்பு, 11ஆம் இடம் சிறப்பு.
அதனால் ஓரளவுக்கு என்ன சிறப்பாகவே இருக்கும் இந்த வாரம். சுபீட்சமான ஒரு வாரம், சுபீட்சத்தை தரக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம். 12ல் கேது இருந்து சனி பார்க்குறார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். வெளிநாடு கூட போவீங்க, கோயிலாக போயிட்டு வருவீங்க. தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்குவீர்கள். ஆனால் பிள்ளைங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை, பிள்ளைகள் ஆதரவு, தாயினுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். தந்தைக்கு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் 9ஆம் இடத்தை அதிபதி பார்த்துடுறார். தந்தைக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆனால் இடர்பாடுகள் ஏதாவது வரலாம். காரகன் போய் சனி பகவானோடு இணைஞ்சிருக்கிறார் சூரியன். அதனால் அவருக்கு ஏதாவது சமூகத்தில் இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மற்றபடி இந்த வாரம் தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு ஆர்டர் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்க ஒழிய நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். பிரச்சனைகள்னாலே தொழிலில் உத்தியோகத்தில் கொஞ்சம் அதிகமாக வேலை பார்க்கணும். அவங்க என்ன செஞ்சாலும் திருப்தி இருக்காது அவங்களுக்கு வேலையில். அப்படி ஒரு நிலை இருக்கும் ஒழிய மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் இல்லை. சுபீட்சமான ஒரு காலகட்டம். நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் சூப்பர் சுபீட்சமான ஒரு வாரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.